ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்து மம்மி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க மம்மின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கிற அவல் வச்சு நம்ம அவல் உருண்டை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், அவல் அப்புறம் கொப்பரம், 2 ஏலக்காய், அப்புறம் கடலை, அப்புறமா எள்ளு, அப்புறமா ஒரு கப்பு ரவை, இது மொத்தமாக நம்ம வறுத்து லட்டு பண்ண போகிறோம். அது வந்து அவல் லட்டு. வாங்க சமைக்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயி, கனமான கடாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண்ணெல்லாம் இருக்குது. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயோ நம்ம அவல், கடலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சலாம் கொப்பரம், 4 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த அவல் ரவையில் சேர்த்து இத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவலை கூட நம்ம அப்படியே கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், அவல் கூட நம்ம ரவையாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கடலை, கொப்பரம் அத்தையும் சேர்த்துட்டோம். ஏலக்காவையும் நம்ம ஒன்றும் ரவையாக அரைச்சி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம இந்த ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆஹா, என்ன நல்ல ஸ்மெல்லு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உள்ளுக்குறதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பொடிகிற சத்தம் கேட்குதுல்ல, இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சால் போதும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக சேர்த்துக்கணும். இது உருண்டை கட்டிக்கலாம். சூடாக இருக்குது, பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டைங்களாக பிடிச்சிக்கினா போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம இதை பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவல் மற்றும் பீனட். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.